ஒரு ஊர்ல காக்கா குருவி தம்பதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. குருவி அதோட குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. காக்கா அதோட குடும்பத்துக்காக தினமும் வேலைக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி வேலைக்கு போய் சம்பாதிச்ச பணத்துல தன்னுடைய குடும்பத்தை அந்த காக்கா நல்லபடியாவே பாத்துக்குச்சு. அப்ப ஒரு நாள் காக்கா, ஏண்டி தினமும் பசங்க பத்தி மட்டும் யோசிக்காம கொஞ்சம் என்ன பத்தியும் யோசிக்கலாம் இல்லையா? நான் வீட்டுக்கு வரும்போது எனக்காக ஏதாவது நல்லபடியா சமைச்சு வச்சு கொடுக்கலாம் இல்லையா? இப்படி மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கியே, கொஞ்சமாவது என் மேல உனக்கு கருணையே வராதா? அப்படின்னா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? என்ன பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? நான் பசங்களை பாத்துக்கணும், வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சமைச்சு வைக்கணும். என்கிட்ட நேரமும் இருக்காது. சரி, எல்லாத்தையும் செஞ்சு வச்சாலும் நீங்க நேரத்துக்கு சரியா வர மாட்டீங்க. அதனால செஞ்சது எல்லாமே மிச்சம் மீதி ஆயிடுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நீ என்னதான் சொல்ல வர? எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க? கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நீ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கையே மாறிடுச்சு. ச்சே, என்னதான் வாழ்க்கையோ. போதும், நிப்பாட்டுங்க. உங்களுக்கு சுவையான சாப்பாடு தானே வேணும், நான் சமைச்சு கொடுக்கற, விடுங்க அப்படின்னு குருவி மறுபடியும் அதோட புருஷனுக்காக சமையல் செஞ்சுது. பொறுமையா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா புருஷனுக்காக எல்லாத்தையும் பரிமாறினா. ஆனா காக்கா அந்த சமையல சாப்பிடல. இவ்வளவு ஐட்டம்ஸ செய்யணுமா சொல்லு? நான் சம்பாதிக்கிறது போறா சாப்பாட்டுக்கே செலவு பண்ணிடுவ போலியே. ஏதோ ருசியா சமைச்சு கொடுன்னு கேட்டதுக்கு இவ்வளவு யாராவது செஞ்சு வைப்பாங்களா? நீங்க தானங்க சுவையா ஏதாவது சமைச்சு கொடுக்க சொன்னீங்க, அதனால சுட சுட செஞ்சு கொடுத்தேன். அப்பவும் இப்படி பேசுறீங்களே, நான் என்னதான் பண்றதா? போது, நிப்பாட்டு. எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. கொஞ்சமாவது பாசமா பேசணுன்ற அறிவு இருக்கா உனக்கு? அட, எப்ப பார்த்தாலும் தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அங்க பசங்க அழுவுறாங்க, நான் போய் பசங்களை பாக்குறேன். நீங்க பிடிச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க அப்படின்னு குருவி அதோட பசங்களை பாத்துக்கிறதுக்காக போச்சு. காக்கா மட்டும் குருவி செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையுமே மறுபடியும் வீணா போயிடுமோ என்னவோன்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டான். கொஞ்சம் கூட அவன் மிச்சம் வைக்கவே இல்லை. அத பார்த்ததும் குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. சீச்சி, பொண்டாட்டிக்கு கொஞ்சம் மிச்சம் வைக்கணும்னாவது உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்தையுமே இப்படி சாப்பிட்டீங்களே, என்னுடைய யோசனை உங்களுக்கு இருக்கவே இருக்காதா? உங்களுக்கு தான் என் கஷ்டம் புரியல, அதனாலதான் என் தங்கச்சியை நான் வர சொல்லியிருக்கேன். அவ இங்க வந்தாலாவது எனக்கு கொஞ்சம் உதவியா இருப்பா, அவ பசங்களையும் பாத்துப்பா. அதனாலதான் அவளை நான் வர சொல்லியிருக்கேன். பஸ் ஸ்டாப்க்கு வந்திருப்பா, போய் அவளை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. வெளியே நீங்க செய்யற வேலையில இருக்கிற கவனம் என் மேலேயும் என் குழந்தைங்க மேலேயும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. சரி சரி, சொன்னதெல்லாம் போதும். உன் தங்கச்சி வரான முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி, நான் போறேன் அப்படின்னு சொல்லி காக்கா சுறுசுறுப்பா அங்கிருந்து கிளம்பிச்சு. போறதுக்கு முன்னாடி முகத்துக்கு பவுடர் அடிச்சுக்கிட்டு கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிச்சு. அதை பார்த்ததும் குருவிக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. அப்படி அழகா தயாரான காக்கா அந்த ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாப் கிட்ட போச்சு. அங்கேயே ரொம்ப நேரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள அங்க தங்கச்சி குருவியும் வந்துச்சு. அந்த தங்கச்சி குருவியை பார்த்து காக்கா அங்கேயே பிளாட் ஆயிடுச்சு. மாமா, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன, அழகா தான் இருக்கீங்க. உங்களை பார்க்கும் போதே நல்லா தெரியுது அக்கா உங்களை நல்லா தான் பாத்துக்கிறான்னு. இந்த அழகு உங்க அக்கா பாக்குறதுல வந்ததில்ல, உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் வந்துச்சு. நல்லாவே கிண்டல் பண்ற மாமா நீ. இன்னும் உனக்குள்ள இருக்கிற குறும்புத்தனம் போல. என் குறும்புத்தனத்தை பத்தி உனக்கு தெரியாதா? உங்க வீட்டுக்கு வந்தப்போ உன் கூட தானே நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. அடிக்கடி அதை பத்தி யோசிச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு. சரி, பசங்க எப்படி இருக்காங்க? பசங்களுக்கு என்ன, நல்லா இருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த பசங்களை பாத்துக்கிட்டேன். இனிமே இந்த பொண்ணை தான் பார்க்கணும். அட வா மாமா, வீட்டுல அக்கா நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தங்கச்சி குருவி சொன்னதும் காக்கா அதோட மச்சினிச்சினை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. தங்கச்சிய பார்த்த உடனேயே குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்படி அக்கா தங்கச்சி 2 பேருமே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தங்கச்சிய உட்கார வச்சு அவளுக்காக செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையும் பரிமாறினா. என்ன இது, இப்பதானே நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சேன், மறுபடியும் இதெல்லாம் எப்படி வந்துச்சு? என் தங்கச்சி வரானதா நான் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். உங்களை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே, அதனாலதான் உங்களுக்கு தெரியாம எடுத்து வச்சேன். குருவி அப்படி சொன்னதும் தங்கச்சி குருவியும் காக்காவும் 2 பேருமே சிரிச்சாங்க. அக்கா வீட்டுக்கு வந்த தங்கச்சி குருவி அக்காவுக்கு வேலையில உதவி செஞ்சுக்கிட்டு
குழந்தைங்களையும் நல்லபடியாவே பாத்துக்கிட்டா. அப்படி அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. காக்காவும் மச்சினிச்சிய கரெக்ட் பண்றதுக்காக வேலைக்கு போகாம அதிக நேரம் வீட்லயே தான் இருந்தான். தினமும் அக்கா மாமாவை திட்டுறத பார்த்து தங்கச்சி குருவி சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா மாமாவை பார்த்து பரிதாபப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு நாள், மாமா, வந்ததுல இருந்து நான் வீட்லயே இருக்கேன். சும்மா ஊரை சுத்தி பார்க்கலாம் போல இருக்கு. என்ன கூட்டிட்டு போறீங்களா? அட என்னம்மா, நீ கேட்டா ஒரு நொடியில கூட்டிட்டு போயிட மாட்டேனா? வா வா. எனக்கு மதியம் வரைக்கும் தான் நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துடணும். அக்கா குழந்தைங்களோட சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துடணும். அப்படி தங்கச்சி குருவியும் காக்காவும் வீட்டை விட்டு வெளியில கிளம்புனாங்க. அப்படி வயல்வெளி அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கும் போது தங்கச்சி குருவி அதோட மாமா கிட்ட இப்படி கேட்டுச்சு. எப்படி மாமா எங்க அக்கா கூட வாழ்ந்துகிட்டு இருக்க? அக்கா திட்டுறத பாக்கும்போது உனக்கு கோவம் வரலையா? நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? உங்க அக்கா திட்டி திட்டி அதை கேட்டு கேட்டு எனக்கும் பழகி போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது. இப்போ நீ வந்ததுனால ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு மாமா. நான் மட்டும் அக்கா இடத்துல இருந்திருந்தா உன்னை நிஜமா நல்லாவே பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இப்பவும் நீ நினைச்சா அதை பண்ணலாமே. நான் வேணும்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாம 2 பேரும் ஒரே வீட்ல இருக்கலாம். நீ என்ன சொல்ற? காக்கா அப்படி கேட்டதும் தங்கச்சி குருவி வேகமா வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. தங்கச்சி குருவி அப்படி எதுவும் சொல்லாம போனதுனால காக்காவும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அதோட பொண்டாட்டி கிட்ட அந்த விஷயத்த சொன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குமோன்னு ரொம்பவே பயந்தது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மெதுவா மெதுவா அடி மேல அடி வச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ குருவி, இவ்வளவு நேரம் எங்க ஊர் சுத்திட்டு வந்துகிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சி என்ன சொன்னீங்க? அவ ஏன் அவ்வளவு டென்ஷனா இருக்கா? அவளை ஏதாவது திட்டினீங்களா? என்ன ஆச்சு சொல்லுங்க. நான் எதுவும் திட்டலையே. பாவம், ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொன்னா கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். மத்தபடி நான் எதுவுமே சொல்லலையே. நடிப்பெல்லாம் நிப்பாட்டுங்க. அவளை என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. அவளும் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. நீங்க ஒண்ணு சின்ன பசங்க இல்ல. விஷயத்த சொல்றீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கணுமா? அப்படி குருவி புருஷனை திட்டுறத பார்த்து உடனே தங்கச்சி குருவி அங்க வந்துச்சு. அக்கா, மாமா எதுவும் சொல்லல. வீட்ல வேலை இருக்கிறதா நான் சீக்கிரமாவே வந்துட்டேன். மாமாவை எதுக்கு நீ திட்டிக்கிட்டு இருக்க? பார்த்தல, உன் தங்கச்சியும் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு தானே சொல்றா. தப்பிச்சிட்டீங்க, சரி போங்க அப்படின்னு குருவி அமைதியாயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. சாப்பாடு ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. காக்காவுக்கு அது ரொம்பவே பிடிச்சது. ஆஹா, அருமையா இருக்கு. இவ்வளவு சுவையான சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சே இந்த சாப்பாடை உன் தங்கச்சி தான் செஞ்சிருக்கணும். ஆமா ஆமா, புகழ்ந்தது போதும், சாப்பிடுங்க. அப்படி குருவி சொன்னதும் தங்கச்சி குருவியும் காக்காவும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பார்த்து சாப்பிட்டு முடிச்சாங்க. அடுத்த நாள் குருவி எழுந்திருச்சு பார்க்கும்போது வீட்ல அதோட புருஷன் இருக்கல. இன்னொரு அறைக்குள்ள போய் பார்த்தா அங்க அவளுடைய தங்கச்சியும் இல்ல. உடனே பசங்களையும் கூட்டிக்கிட்டு அவ வீட்டை விட்டு வெளியே வந்தா. கதவு திறந்து பார்க்கும்போது அவங்க முன்னாடி காக்காவும் தங்கச்சி குருவியும் கல்யாண கோலத்துல நின்னுகிட்டு இருந்தாங்க. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாங்க. பாவம் குருவியால அதை தாங்கிக்க முடியல. அது அழ ஆரம்பிச்சுது. என்ன இது? நான் உங்களுக்கு என்ன அநியாயம் பண்ண? ஏன் என்ன ஏமாத்துறீங்க? ஏண்டி, சொந்த அக்கா புருஷனையே கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? அது இல்லடி, நான் சொல்றத கேளு. இன்னும் என்ன சொல்ல போறீங்க? பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணி இப்போ என் கூட பேசுறீங்களா? வாயை மூடுங்க. என் பசங்களை பாத்துக்கிட்டு எனக்கு உதவியா இருப்பேன்னு பார்த்தா நீ உங்க மாமாவுக்கு உதவி செய்யதான் வந்தியா? ஐயோ, அது இல்லக்கா. என்னடி இல்ல? ஐயோ கடவுளே, எனக்கே ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு குருவி கத்தி அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காக்கா பொண்டாட்டிய ஒரு அறை விட்டுச்சு. நீ என்ன அழுதாலும் எதையும் மாத்த முடியாது. கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. விருப்பம் இருந்தா வீட்டுக்குள்ள வர சொல்ல வரோம். இல்லனா நாங்க 2 பேரும் இப்படியே கிளம்பிடுறோம் அப்படின்னு காக்கா சொன்னதும் எதுவும் செய்ய முடியாம குருவியும் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்து அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு. அப்படி அவங்க இன்னொரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீரங்கபுரம்ங்கிற கிராமத்துல குருவி இருந்துச்சு. அந்த குருவியோட அப்பா காக்கா விவசாயம் செஞ்சுக்கிட்டு அதோட பொண்ண பாத்துக்கிட்டு இருந்துச்சு. காக்கா அடுத்தவங்களோட வேலைக்கு போகாது. விவசாயம் செய்யறது, அதோட பொண்ண பாத்துக்கிறது, இது மட்டும்தான் காக்காவோட வேலையா இருந்துச்சு. கிராமத்துல இருக்கிற அடுத்தவங்கள காக்கா பொருட்படுத்தாது. அந்த ஊரு ஜமீன்தாரான புறா ஒரு நாள் காக்காவ
வீட்டுக்கு வர சொல்லி செய்தி அனுப்பியிருந்துச்சு. அன்னைக்கு குருவி, அப்பா, இன்னைக்கு அந்த ஜமீன்தார் உங்களை எதுக்கு வர சொல்லிருக்கிறாரு? எனக்கு எதுவும் தெரியாதுமா, வர சொன்னாருங்கிறதுனால நான் போய் தானே ஆகணும். அப்படின்னா நானும் உங்க கூட வரேன்பா. வேணாமா வேணாம், அவரு எதுக்கு கூப்பிட்டாருன்னே தெரியாதுல்ல. ஒருவேளை எதனா தப்பு நடந்திருந்தா அவரு அவமானப்படுத்துவாரு. அந்த அவமானத்தை நான் தாங்கிப்பேன். நீ வேணாமா, நீ அங்க வரவே வேணாம். எனக்கு இப்போ நேரமாகுது, நான் இப்போ கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. இப்படி குருவியோட அப்பா காக்கா ஜமீன்தாரான புறாவை பாக்குறதுக்கு போச்சு. வழியில காக்காவுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துச்சு. அது எல்லாத்தையும் பெருசுபடுத்தாம காக்கா அந்த ஊரு ஜமீன்தார் வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுல புறா ரொம்பவே கோவமா இருந்துச்சு. அத பார்த்து காக்கா தலை குனிஞ்சுக்கிச்சு. ஊர்ல இவ்வளவு நடந்தோம், நீ அதை பொருட்படுத்தாம இருந்தா எப்படி சொல்லு? ஊரை பத்தி உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கணும்ல. ஐயோ, நான் என்னங்க செஞ்சேன்? எனக்கு ஒரு பாவமும் தெரியாது. ஒருவேளை எதனா தப்பு நடந்திருந்தா என்ன நீங்க மன்னிச்சுக்கோங்க. உன்னாலதான் தப்பு நடந்திருக்கு. அந்த தப்புக்கு காரணம் நீதான். அதை விட முக்கியம், அந்த தப்புக்கு காரணம் நீயா இருக்கலாம். ஆனா அந்த தப்ப செஞ்சதே உன்னோட பொண்ணு. ஏன் பொண்ணா? அவ என்னங்க செஞ்சா? பாவம், அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா. எப்பயாவது தான் அவ வெளியவே வருவா. அப்படி வரும்போதுதான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. அதுக்குதான் உன்னை நான் இங்க கூப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. முதல்ல விஷயம் என்னன்னு கொஞ்சம் நேரா சொல்லுங்க. உன்னோட பொண்ணு வெளியே வந்ததுனால அந்த பக்கமா போன என்னோட பையன் அவளை பாத்துட்டான். அப்பவே அவன் உன் பொண்ணு கிட்ட அவனோட மனசை தொலைச்சிட்டான். கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவன் உன்னோட பொண்ணதான் கல்யாணம் செஞ்சுப்பானா. அதுக்குதான் நான் உன்னை கூப்பிட்டேன். இதுக்கு மேலேயும் யோசிக்காம அவங்க கல்யாண வேலையை நம்ம இப்ப பாக்கலாம். ஐயா, நீங்க பெரியவங்க, உங்கள மாதிரி ஆளுங்க கூட சம்பந்தம் வச்சுக்கணும் அப்படின்னா. பாரியா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ கஷ்டப்பட்டு பொண்ணை வளர்த்து ஆளாக்கியிருக்க. ஊர்ல அடுத்தவங்களை விட அதிக தானியங்களை நீ விளைவிக்கிற. யாருக்கிட்டயும் நீ ஒரு வார்த்தை பேச மாட்ட. யாரும் கெட்டு போகணும்னு நீ நினைக்க மாட்ட. உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட சம்பந்தம் வச்சுக்கிறது ஒரு நல்ல முடிவுன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ நீ தகுதி, அந்தஸ்து இத பத்தி எல்லாம் யோசிக்க வேணாம். முதல்ல நம்ம பசங்களை பத்தி நம்ம யோசிக்கலாம். என்னோட பையன் தங்கம், அவனுக்கு கெட்ட பழக்கம் எதுவுமே இல்ல. அப்புறம் நான் அவனை நல்லா படிக்க வச்சிருக்கேன். உன் பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தோணுது. உன்னோட மனசுல இருக்கிறத நீ இப்ப நேரா சொல்லு. புறா இப்படி கேட்ட உடனே காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அதோட பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலான்னு முடிவெடுத்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறது எனக்கும் விருப்பம்தான். ஆனா என்னால வரதட்சணை எதுவும் கொடுக்க முடியாது. என்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் என்னால கல்யாணம் செஞ்சு வைக்க முடியுங்க ஐயா. அட, இன்னும் என்ன நீ ஐயான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? நம்ம சம்மந்திங்க, மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா. மாப்பிள்ளை வீட்ல இருக்காரா? அவன் ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கான். வேற எங்கேயும் இல்ல, உன்னோட வீட்டுக்கு தான். அவன் உன்னோட பொண்ணை பார்த்து ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட பொண்ணும் அவனை பார்த்து ஆசைப்படணும் இல்லையா? அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போயிருக்கான். அப்பதான் உன் பொண்ணோட மனசும் புரியும்ல. இந்த சுபகாரியம் உன் பொண்ணோட விருப்பத்தோட தான் நடக்கணும். இது ரொம்ப நல்ல முடிவு மாமா. இப்படி புறா காக்கா 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் காக்காவோட வீட்டுக்கு புறாவோட பையன் கழுகு போனான். வீட்டுல குருவி அப்பதான் குளிச்சு முடிச்சிட்டு அழகா தயாராகி இருந்துச்சு. வீட்ல யாராவது இருக்கீங்களா? யாரு வேணும்? என் அப்பா வீட்ல இல்லங்க, அவரு வெளிய போயிருக்காரு. எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். இதோ இப்பவே எடுத்துட்டு வர அப்படின்னு குருவி வீட்டுக்குள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கழுகு கிட்ட கொடுத்துச்சு. கழுகு ரொம்ப உயரமா பார்க்க அழகா இருந்துச்சு. கழுக குருவி ஓர கண்ணாலேயே பார்த்துச்சு. அப்போ தண்ணிய குடிச்சு முடிச்ச கழுகு, தண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க இந்த ஊருக்கு புதுசா? இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்ல. அப்பாடா, இப்பதான் இவைய வழிக்கு வந்தா. நான் இந்த ஊருக்கு பழசுதான். ஆனா நீதான் எப்பயாவதுதான் வீட்ல இருந்து வெளியே வந்தா, அப்புறம் எப்படி உனக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? அன்னைக்கு நீ பச்சை கலர் துணிய போட்டுக்கிட்டு இருந்தல்ல, அன்னைக்கு பார்க்க ரொம்பவே அழகா இருந்த. என்ன இப்படிலாம் பேசுறீங்க? முதல்ல நீங்க யாரு? உங்க குடும்பம் யாரு?
என்னோட கதையெல்லாம் நீங்க விடுங்கங்க. நீங்க என்னோட குடும்பத்துக்கு வரீங்களா? எனக்கு புரியல. நீங்க எந்த வேலையா இங்க வந்தீங்க? உங்ககிட்ட ஒரு வேலையா தான் நான் இங்க வந்தேன். என்னோட பொருள் ஒண்ணு உங்ககிட்டயே இருக்கு. கொஞ்சம் அதை கொடுக்குறீங்களா? உங்க பொருளா? என்னங்க நீங்க பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, என்னோட மனசை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஆனா அதை வாங்கிட்டு போகணும்னு எனக்கு தோணவே இல்லை. உங்களை நான் அன்னைக்கு பார்த்த உடனே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் யாரும் இல்லை, இந்த ஊரு ஜமீன்தாரோட பையன்தான். உங்க அப்பா கிட்ட இன்னைக்கு எங்க அப்பா கல்யாண விஷயத்த பத்தி பேசதான் கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனா உன்னோட மனசுலயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் இங்க வந்தேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? கழுகு அப்படி கேட்ட உடனே குருவிக்கு பயங்கரமா வெக்கம் வந்துருச்சு. பிடிச்சிருக்குன்னு தலைய ஆட்டிக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து போயிடுச்சு. அப்போ கழுகோட ஆனந்தத்துக்கு அளவே இல்ல. உடனே அதோட அப்பாவான புறா கிட்ட விஷயத்த சொல்லுச்சு. ஒரு வாரம் கழிச்சு கல்யாண வேலைங்க ஆரம்பமாச்சு. குருவி நலங்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் தயாராகிடுச்சு. நிறைய பெரியவங்க, பொம்பளைங்க, பசங்க குருவியோட நலங்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. மஞ்சள் தண்ணிய தயாரா வச்சிருந்தாங்க. அப்போ குருவியோட அத்தை கிளி அங்க வந்துச்சு. கிளி வந்த உடனே அங்க அட்டகாசம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் இப்படிதான் பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? முதல்ல கல்யாண பொண்ண உட்கார வைங்க. மஞ்சளை எடுத்துட்டு வாங்க. மஞ்சள் தண்ணிய தயாரா வைங்க. பூக்களை எடுத்துட்டு வாங்க. பன்னீர் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? அக்கா அக்கா, கொஞ்சம் பொறுமையா நடத்துக்கா. இப்படி அவசரப்பட்டா எப்படிக்கா? எல்லாரும் நடுங்கிட்டாங்க. நீ சும்மா இருடா தம்பி. என் தம்பி பொண்ணோட நலங்கு ஃபங்க்ஷனு அட்டகாசமா இருக்கணும். சுத்தி இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் இந்த நலங்கு ஃபங்க்ஷனை பார்த்து பொறாமப்படணும். நான் அப்படி நடத்துறேன் பாரு. சரி, நீ எப்படியாவது நடத்துக்கா. ஆனா ஊர்க்காரங்கள மட்டும் உன்னோட வார்த்தையால கஷ்டப்படுத்திராத. நீ நல்லா சொன்னடா. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. இது பொம்பளைங்க ஃபங்க்ஷன் இல்லையா? நீ போய் வெளியே இருக்கிற பொம்பளைங்க எல்லாரையும் இங்க அனுப்பி வையே. எல்லாரும் முன்னாடியும் நான் என் தம்பி பொண்ணோட நலங்கு ஃபங்க்ஷனை அருமையா நடத்தணும். இப்படி கிளி சொன்ன உடனே காக்கா போய் பொம்பளைங்க எல்லாரையும் நலங்கு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. நிறைய பேரு ஃபங்க்ஷன் கிட்ட வந்துட்டாங்க. எல்லாரும் முன்னாடியும் குருவிய மஞ்சள் துணியோட உட்கார வச்சாங்க. வந்த பொம்பளைங்க எல்லாரும் குருவிக்கு மஞ்சளை பூசி விட்டாங்க. பூக்களையும் அக்ஷதையும் குருவி மேல தூவி வாழ்த்துனாங்க. கொஞ்சம் பேரு குருவி கிட்ட விளையாடுனாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு குருவிய சிரிப்பேத்துனாங்க. என் தம்பி பொண்டாட்டி இருந்திருந்தா இந்த ஃபங்க்ஷனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. என் தம்பி பொண்ணு தங்கம். அவளுக்கு அந்த கடவுள் துணையா இருக்காரு. அதுக்குதான் அவளுக்கு இவ்வளவு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவ தம்பி பொண்ணான குருவிக்கு மஞ்சளை பூசி விட்டா. அதுக்கப்புறமா அக்ஷதைய தூவி வாழ்த்துனா. நல்லா இருமா, உனக்கு அந்த கடவுளோட துணை எப்பவுமே இருக்கும் அப்படின்னு கிளி அதோட தம்பி பொண்ணு குருவிய வாழ்த்துச்சு. அதுக்கு அப்புறமா ஊரு பொம்பளைங்க, வயசு பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து குருவிக்கு மஞ்சளை பூசி விட்டு நலங்கு ஃபங்க்ஷனை முடிச்சு வச்சாங்க. நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கல்யாண ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஊர் ஜனங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க. அந்த ஊரு ஜமீன்தாரான புறா கல்யாண மண்டபத்தை தயாரா வச்சிருந்தாரு. அப்போ கல்யாண மண்டபத்துக்கு மணமகன் கழுகு வந்தாரு. இன்னொரு பக்கம் மணப்பெண் குருவி வந்துச்சு. அங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா இருந்தாங்க. சொந்தக்காரங்க, கிராமவாசிங்க முன்னாடி குருவி கழுகோட கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. பொண்ணோட கல்யாணத்தை பார்த்து காக்கா சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் விட்டுச்சு. மாமா, நீங்க இப்படி கண்ணீர் விட்டா எப்படி சொல்லுங்க? என் மருமகளும் இந்த ஊர்ல தானே இருக்க போறா. உங்களை விட்டுட்டு அவ எங்கேயும் போகல இல்லையா? என் பொண்ணு இது வரைக்கும் அழுததே இல்ல மாமா. அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. மாமா, நீங்க கஷ்டப்படாதீங்க. நானும் என் மனைவிய கண் கலங்க விடாம அவளை சந்தோஷமா பாத்துக்கிறேன். அட என்ன நீங்க, நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு, இப்படி கண்ணீரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப ஆரம்பிக்கலாம் டிஜே டான்ஸ் அப்படின்னு கிளி சொன்ன உடனே அங்க இருந்தவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. அதுக்கு அப்புறமா குருவி அதோட கணவன் கழுகு கூட சேர்ந்து புது வாழ்க்கைய ஆரம்பிச்சுது.